ஆனால் கொடியாட்டில் மொத்தம் எத்தனை வெரைட்டி இருக்குங்கண்ணா? அந்த ரகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமாண்ணே. கொடியாட்டில் வந்து இப்போ புளியம்பரை கரும்போரை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? அதை அப்படியே சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம கொடியாட்டில் வந்து கலர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா புளியம்போர், செம்போர், கரும்போர், வெள்ளைப்போர், கடுக்காப்போர், கருமரை, வெள்ளை மரம், செவல மரம்னு சொல்லி ஏகப்பட்ட கலர் இருக்குண்ணே. சரிங்கண்ணே, ஏகப்பட்ட கலர் வந்து இருக்கு இல்லைங்களா? நிறைய இருக்குண்ணே. சரிங்க, இப்போ கொடியாட்டில் வந்து கிராஸ் வந்து நிறைய வந்து வித்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்மகிட்ட அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்லை நம்ம கிட்ட அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுண்ணே. நம்ம கொடுக்க ஒரிஜினல் கொடியாடு மட்டும் தான் நம்ம கொடுக்கோம்ண்ணே. ஒரிஜினல் கொடியாடு மட்டும் தான் கொடுப்பீங்க? ஆமாண்ணா, ஆமா. ஸோ பின்னாடி நிற்கிறது எல்லாமே ஒரிஜினல் கொடியாடு தான்? எல்லாமே ஒரிஜினல் கொடியாடு தான். சரி, இப்போ ஒரு 50 குட்டி வந்து விற்பனைக்காக இருக்கு இல்லைங்களா? ஆமாண்ணா, ஆமாண்ணா. சரி, வாரம் எத்தனை குட்டி வந்து நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்கும்னு? நம்ம வாரம் வந்து 50 குட்டிலேருந்து 100 குட்டி வரைக்கும் கொடுக்கலாம்ண்ணே. 100 குட்டி வரைக்கும் கொடுக்கலாம்? ஆமாம், கொடுக்கலாம்ண்ணே. சார் டேரெக்டாக வந்து இங்கே வந்து கூட பார்த்து கொடுத்து எடுத்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம்ண்ணே. நேரடியாக வந்தனாலும் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு வீட்டுக்கு அவங்க ஊருக்கு டெலிவரி பண்ணாலும் டெலிவரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. டெலிவரி பண்ணால் ஒரு ஆட்டுக்கு எவ்வளோங்கண்ணே? 250 ரூபா டெலிவரி சார்ஜ் வரும். 250 ரூபா. மினிமம் எத்தனை ஆடு எடுக்கணும்ண்ணே? மினிமம் வந்து 10 குட்டி வாங்கினா போதும்ண்ணே. மினிமம் 10 குட்டி வாங்கணும்? ஆமாண்ணே. சரிங்கண்ணா, ஓகே.